கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம எல்லா விதமான இடையூறுகளுக்கும் தப்பிக்கணும்னா கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே நம்பணும். சந்தேகப்படாமல் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நம்பணும். அப்படி நம்ம நம்பும்போது நம்ம எல்லா காரியத்திலையுமே நம்ம ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வாசியமா. உலகம் கொடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. அவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் உலகம் கொடுக்கிற மாதிரி நான் செய்யலை, கொடுக்கல அப்படிங்கிறாரு. அடுத்து, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன சொல்லாரு? சமாதானத்தை அந்த வசனம் என்ன சொல்லுது? வைத்து போகிறேன் அப்படி வச்சிருக்கிறாரு. இப்போ சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், சுவிசேஷம் அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. அப்போ எடுக்க வேண்டியது கட்டாயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களே, ரொம்ப பயந்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா முன்னாலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா எங்கள் வீட்டு அம்மா. சத்தமாக பேசாதீங்க. எங்கே சத்தாமல் பேசாமல் இருக்க அப்படின்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு பிரசங்கத்தை பேசுனா 1.5 மணி நேரம் ஒரே ஸ்பீடாகவே போய்கிட்டே இருக்கும். அப்படி பேசி பழகிட்டதுனால நானே என்ன நினைக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கும்போது போய் என்ன வேணாலும் போயிடட்டுமே அப்படின்னு நினைக்கிறது. அப்படி ஒரு சுபாவத்தில் என்னால் நினைக்கிறேன், ரொம்ப மெதுவாகத்தான் பேச போகிறேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம். எங்கள் வீட்டம்மா உட்காந்துக்கிட்டு அதனால் ரொம்ப ஞானமாக பேச வேண்டியிருக்குது. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இது இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நான் பேசுகிறது முத நம்முடைய சபையில், மற்ற மைக்கில் ஆஃப் பண்ணி வைங்க, பேசுகிறது இது 3ஆவது தடவை. முத நான் பேச 1994 என் சமாதானம்ங்கிற தலைப்பில் பேசினேன். அப்போ வேறொரு சம்பவத்தை சொன்னேன். அதுக்கடுத்து என் சமாதானம்னு இடைவெளியில் ஒருக்கா பேசியிருக்கிறேன். இப்போ 3ஆவது முறையாக பேசுகிறேன். இது வேற ஒரு தலைப்பு தான். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு வாழ்வு கிறிஸ்தவர்கள் வாழுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் சமாதான குறைச்சல் மிக அதிகமாக ஏற்படும். அப்போ நம்பணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கலன்னா இன்னொன்று மேலே நம்பிக்கை வைக்கும். இந்த உலகம் சொல்லுகிறது மேலே நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? போயிடும். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த உலகம் சொல்கிறது மேலே நம்முடைய நம்பிக்கை போயிடும். கர்த்தருடைய வார்த்தையில் முழுசாக நம்பிக்கை வைக்கலைன்னா 4 பேர் சொல்கிறதில் நம்ம நம்பிக்கை போகும். அதை மனதில் வச்சுக்கணும். ஒரு கரிசக்காட்டு கதையை சொல்லி நான் கதையை சொல்லிடுவேன், அதை சொன்னீங்களே யாவப்படுத்துங்கன்னா தான் முடிக்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். ரொம்ப சீக்கிரமாக நான் சொல்லுவேன். சாத்தூர் லட்சுமி பெருமாள் அவர் பேசின அந்த புத்தக திருவிழாவில் பேசுவார். அதாவது ஒரு புதுசாக கல்யாணம் முடித்த தம்பதி, ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அந்த மீனவர்களோடு அவர் ஒரு குருவாக இருந்து அந்த ஊழியத்தை நடப்பித்தது சாதாரணமான காரியம். எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் கேட்பாங்க. அவர்கிட்ட என்ன செய்வாங்க? சந்தேகம் கேட்பாங்க. பிற்காலத்தில் அது வேறு மாதிரி மாறிச்சுது. அப்போது இவ்வளவு சந்தேகம் கேட்டாலும் அவங்கள அந்த 3.5 வருஷம் மேய்ச்சது பெரிய பாடு. இன்றைக்கி நீங்கள் நான்னா அதை பண்ண முடியாது.
மீனவர்களுடைய கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா நண்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு அம்மா இறால் பொரிச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இவங்க சொன்ன விலையோட குறைய சொன்னால் அருவா தூக்கிட்டு காட்டிக்கிட்டு நிற்பாங்க. அவ்வளோ ஒரு இடையூறான இது பார்த்துக்கோங்க. யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாருமே மீனவர்கள் தான். மத்தேயும் ஒரு ஆயத்துறையில் இருந்தவர், ஆனால் அதோட சம்மந்தப்பட்டவர் அவர். சரி, இப்போ பாருங்கள், அப்போ அவர் என்ன செய்கிற உவமைகளை சொல்வார். நான் சொல்கிற கதையில் அது நடைமுறையில் உள்ளதா, ஆனால் அதில் கற்பனைகள் அது இருக்கும். உங்கள் மனசில் விளங்கிட்டு இந்த கதையை நினைக்கும் போது அது கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறேனே தவிர மற்றபடி அதை சொல்கிறணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒரு புதுசாக கல்யாணம் முடித்த தம்பதி அவங்க ரொம்ப ஆச்சாரம் பார்க்கக்கூடியவங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு பூனை குறுக்க போனால் வெளியே போக மாட்டாங்க. நான் கமௌண்டர் சார் வீட்டில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை கவனிச்சிட்டே இருப்பேன். மகன் அங்கேருந்து வருவாப்பில், நல்லா வசதியாக இருக்காங்க. அந்த அம்மா இப்படி அப்படி நிற்கும், இங்கிட்டு பார்க்கும். இல்லை இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி பிறகு இப்படி பார்க்கும். அது பிறகு அங்கேருந்து அப்படி பார்த்துக்க இருக்கும்போது இப்படி தள்ளிக்கிட்டு நிற்கும். நான் வந்துக்கிட்டு இருப்பேன், மறுபடி எப்படிங்கும். அந்த பசுமாடு வர்றதை பார்த்து வெளியே தள்ளணும், பசுமாடு வர்றதை பார்த்து வெளியே கூப்பிடணும். இப்படியெல்லாம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க இந்த பள்ளி சோசியம் சொல்லுதும்பாங்க. குதிரை கணக்குது, கழுதை கத்துது, காக்கா கரையுது, மனுஷன் ஒருத்தன் தான் சொல்லுவான். இவன் பள்ளி சொல்லுதுன்னு சொல்லி எழுதி வச்சுப்பான் கேலண்டரில், பத்திரிக்கையில். அதில் இன்னொன்று எழுதியிருப்பான், மே உதட்டில் பள்ளி விழுந்தால் தனம், அதாவது லாபம். கீ உதட்டில் பள்ளி விழுந்தால் நஷ்டம். இந்த மே உதட்டுக்கும் கீ உதட்டுக்குன்னா 7-8 கிலோமீட்டராக இருக்குது. அது பள்ளி என்னங்கிறது எப்பயுமே சப்புன்னு விழுந்துருது. என் வாயிலெல்லாம் சப்புன்னு தான் விழுந்திருக்கு. அது என்ன செஞ்சிருது, மே உதடு கீ உதடுனா அதை பார்த்து விழுது, அது சப்புன்னு விழுந்துருது. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் இப்போ அவங்க பார்க்குறாங்க, அப்படி இல்லை, கிறிஸ்துவ உலகத்தில் பார்க்குறாங்க. அதுதான் வெறிய இது. ஒரு ஆள் வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருக்கிறோம், நம்ம சபையில் ஒரு ஆள் வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலண்டர் இருக்குது. நான் சொல்லுது 25 வருஷத்துக்கு முன்னால். கேலண்டர் அப்படியே இருக்குது. இது தூக்கி போட்டானே, அதிலிருந்து தான் லாபம். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதிலிருந்து தான் லாபம் வருதான். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்காமல் போகிறதுனால இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இந்த புதுசாக ஒரு கல்யாணம் முடித்தவங்க காலையில் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட போகும்போது இப்போ மாதிரியெல்லாம் இந்த கறிகிரியெல்லாம் அப்படி ரொம்ப இது கிடையாது. அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. புதுசாக கல்யாணம் முடித்தவங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் எப்படி செய்தோம். சாப்பிடும்போது 2 பேரும் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா கவனமாக கேளுங்க, வசனத்தில் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மனைவி இணைஞ்சிருக்கு, நல்லா அப்படி பிசைஞ்சிருக்கு, மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருக்காங்க. அதை பிசையும் போது அந்த மொச்சக்கொட்டை பிணையும் போது அதிலிருந்து இணைஞ்சதுன்னா தொளி கலண்டு டப்புன்னு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா, அது போய் மாப்பிள்ளை இலையில் விழுந்துருச்சு. அச்சே ஒரு பொம்பளை பிணைஞ்சது விழுந்துருச்சு, தோசமாகி போச்சு. இனி காசிக்கு போனால் தான் சரிங்க. அவன் காசிக்கு எப்போ போவாங்க? எங்களை மாதிரி ஆளுங்க போயிடலாம் காசிக்கு. தம்பியோட காசிக்கு போகக்கூடாது. இப்போ என்னைய மாதிரி ஆளுங்க போயிடலாம். 2 சம்பந்தம் பண்ணி கொடுத்துட்டோம்ல இல்லையா? உதாரணம் சொல்கிறேன், காசிக்கு போனால் சரி, எங்கே போனாலும் கன்னியாகுமரி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவன் சொல்கிறான், எல்லாரும் வந்துட்டாங்க, என்னப்பா இப்போ தானப்பா கல்யாணம் முடிச்சாங்க, நான் போயே ஆகணும் ஒரே தீர்மானம் வந்துட்டான்.
சரி எல்லாரும் போட்டோம்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அவன் போய்கிட்டே இருக்கிறான். அப்போல்லாம் வந்து பஸ் இதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ காலத்துக்கு முன்னால் நடந்து போய்கிட்டே இருக்கான். போன உடனே இருட்டிருச்சு. ஒரு வீட்டு வாசல், அம்மா நான் காசி போகிறேம்மா, அன்னம் போடுங்கம்மா அப்படின்ட்டு இருக்கான். அவங்க அப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டே தான் போகணும், அன்னம் போடுங்கம்மா அப்படின்னு இருக்கான். உடனே நமக்கு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வாங்கய்யா வாங்கயான்னு கூப்பிட்டு நல்லா தலைவாழை போட்டு சாப்பாடு போட்டிருக்கு. இவன் சாப்பிட்டுட்டு அந்த இலைய மடக்கி சுருட்டப்ப இலைய அப்படி மடக்க போயிருக்கான். இலைய மடக்கிற வேண்டாம் அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஏம்மா, உன்னைய மாதிரி நிறைய பரதேசி வர்றாங்க, இங்கே இலை பஞ்சம், அவங்களுக்கு அந்த கழுவி பத்திரமா வச்சிருப்பேன். அடாடா, ஒரு முச்சக்குட்டை விழுந்ததுக்கு இந்த பாடுதான். இப்படி ஆகிப்போச்சு நம்ம கதை அப்படின்ட்டு சரி காசி போகிறோம், இதையும் என்ன செஞ்சிருவோம். நீ சும்மா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், நான் பிரச்சனை அமைதியாக இருக்கணும். எவ்வளோ கதை நான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தியே கதை கேட்டு சுதந்திரமே வாங்கியிருக்காரு. அப்போ சரி அதை கழிச்சுரும்ட்டு மறுபடி போய்கிட்டே இருந்திருக்கான். அங்கே போன உடனே சாயந்தரம் ஆயிடுச்சு, அம்மா பசிக்குது அப்படின்ட்டுருக்கான். சொன்ன அந்த அம்மா வாழைலாம் வேண்டாம், ஏதாவது சும்மா ஒரு சட்டி கிட்டியே கொடுங்க, நான் அதில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டுருக்காப்புல. அப்போ ஒரு மண் சட்டி அந்த அதில் கவத்தி கிடக்கு எடுத்து வைப்பான்னொடனே அதை கொண்டு வந்து அதில் சாப்பாடு போட்டிருக்காப்புல. சாப்பிட்டு போட்டவுடனே சாப்பிட்டுட்டு அதை கழுவி கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் எந்திரிச்சு போயிருக்கிறான். அப்போ இந்த மின் விளக்குகள்லாம் கிடையாது, தவறி விழுந்துட்டான். அந்த சட்டி உடஞ்சி வச்சு, சட்டி உடச்சிட்டியப்பான்னாப்பலாம். இப்போ என்னம்மா பழைய சட்டி தான், கரண்ட் இல்லாத உடஞ்சிருச்சுமா, விழுந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்ல. அடா போயா, அங்கிட்டு தெரிந்த 20 ஏக்கர் தென்னையும், இங்கிட்டு 10 வீடு, இங்கிட்டு இருக்கக்கூடிய கிணறு, இதுகள்லாம் இங்கே ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், அவர் சம்பாதிச்சது, அவர் கட்டில் கடையாக அங்கே தான் கிடந்தார், எல்லாமே அதில் தான் போவாருன்றிருக்கான் அவன். எல்லாமே அதில் தான். ஒரு மொச்சக்கொட்டை விழுந்ததுக்கு நம்ம கதை இப்படி போய் நிற்க அப்படின்னு அவன் ரொம்ப நொந்து சரி இதையும் கழிச்சுட்டு போயிருக்கான். போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டான், பாடுக்கு ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு வீட்டில் போய் அம்மா அப்படின்ட்டுருக்கான். அது இது வந்திருக்கு, என்னையா பசிக்குது, அம்மன்னம் கொஞ்சம் அன்னம் போடுங்கம்மா. அப்போ அது இலை போட்டு வேண்டாமா, பாத்திரம் வேண்டாமா, சும்மா இந்த தென்னையில் போடுமா கொஞ்சம் பெரிய, நான் அதில் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வரை சொல்லியிருக்காரு. சரின்னு உட்காந்துட்டு இருக்குமா, ஐயா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே வெத்தலை போடுறீங்களா, கொடுங்கம்மா கொஞ்சம் வெத்தலை போட்டிருக்காங்க. அம்மா பாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த மாடாக்குழியில் இருக்குமா, மாடாக்குழின்னா உங்களுக்கு தெரியுமா, எல்லார் வீட்டையும் வாசலில் இந்த திண்ணைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, லைட்டில் நைட்டு தீபம் பொருத்தி வைப்பாங்க, அதான் மாடாக்குழிம்பாங்க. அதில் ஒரு பாக்கு இருக்குது, எடுத்து போட்டுக்கையான்னு அவன் எடுத்து கடக்குன்னு கடிச்சிருக்கான். அது டவக்குன்னு கடி விட்டுருச்சு. இந்த பொம்பளை சொல்லியிருக்கு, கடிச்சிட்டியான்னு கேட்டிருக்கேன். அப்போ ஆமாம்மா, என்னம்மா, 10 நாளாக நான் முயற்சி பண்ணேன், கடிக்கவே முடியலைன்னு இருக்காது. அடா போட, காசியாவது கீசியாவது போட்டுட்டு போயிட்டான். இதான் கதை, வச்சுக்கோங்க, விளக்கம் கேட்டால் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய சமாதானம் உன் கருத்தை சொல்கிறார். என்னுடைய சமாதானம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கவலையோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, சமாதானத்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், போய் அவருடைய சமாதானத்தை எடுத்துக்கிடணும். இதுதான் அதனுடைய அர்த்தம். நான் எடுக்கக்கூட போக மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? சமாதானம் இங்கே இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை எடுத்துக்கிடணும். இந்த எடுத்துக்கிறதுக்காகத்தான் இந்த சுவிசேஷம், இந்த பிரசங்கங்கள்,
இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சபைக்கு சொல்கிறோம். நிறைய பேர் அப்படி நம்ம எடுக்காமல் இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இல்லாதனால சமாதான குறைவு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிகழ்ந்த வண்ணமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அவர் கொடுக்க சமாதானத்தை என்ன சொல்கிறாரு, உலகம் எடுக்க முடியாது. தலைப்பே உலகம் எடுக்க முடியாத சமாதானம் அப்படின்னு. உலகம் கொடுக்குற சமாதானத்தை உலகம் எடுத்துரும். நல்லா கவனமாக கேளுங்க, எடுத்துரும். நிச்சயமாக என்ன செஞ்சிடும், இந்த உலகத்தையே நம்பி இருக்கும் போது எடுத்துரும். அதாவது தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஐஸ்வர்யத்தை மட்டும் தருவார், வேதனையை தர மாட்டார். ஆனால் உலகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தையும் தரும், வேதனையும் தந்துடும். இப்போ ஒரு ஆள்கிட்ட 100 பவுன் நகை தான் மகளுக்கு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த மாமியார் தூங்குமா? தூங்கவே தூங்காது. வெட்டியை ஒரு நாளைக்கு 100 தடவை போய் பார்த்துட்டு வரோம். ஏல சங்கிலி கிங்கிலி எதுவும் கலத்தினியல, எதுவும் அழகிட வச்சுட்டியா, நீ முடிய பார்த்தா அப்படியே தெரியுது, என்னமும் செத்தியாடா ஒரு பயம். இவ அறம் இல்லாமல் அவங்க அப்பா கஷ்டப்படுதான்னு கொண்டு மர்மமாக கொண்டு கொடுத்துருப்பாளோ, அந்த வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தில் இந்த வேதனையே வராது. அதுதான் முக்கியம். கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தில் வேதனை. ஏன்னா 100க்கு 100 நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய பணம் அது, அதில் எப்படி வேதனை வரும்? அப்படியே அது பயிற்சின்னு வைங்களேன். அவர் கொடுத்தாரு, அவர் மறுபடியும் தருவார் அப்படிங்கிறது மாதிரி தான் மனப்பக்குவம் வருமே தவிர அழுது புரண்டுக்கிட்டு என்ன செய்ய மாட்டோம், நம்ம இருக்க மாட்டோம். அப்போ அவர் தருகிற ஐஸ்வர்யத்தில் அவ்வளோ சமாதானம் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உலகம் கொடுக்கக்கூடியது ஏதாவது ஒரு வகையில் எடுத்துருது இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் பாருங்கள் எடுத்துரும். உலகம் தரக்கூடிய சமாதானம் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துரும். அதுக்கு விளக்கம் சொன்னோம்னா நான் முக்கியமான இடத்துக்கு போக முடியாது. எல்லா வகையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் தரக்கூடிய சமாதானம் எடுத்துரும். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, ஏப்பா மூத்தவனுக்கு அவருக்கு ஒரு 9 ஏக்கர் இருக்குது, மேற்கு பகுதி 3 ஏக்கர் எடுத்துக்கோ, நடுவுள்ளவனுக்கு நடுவில் உள்ள 3 பகுதி எடுத்துக்கோ, எல்லாத்துலேயுமே பம்பு செட்டு எல்லாம் இருக்குது. கடைசி உள்ளவனுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய 3 இதை எடுத்துக்கோ. இதெல்லாம் நியாயமாக இருக்கும். அவன் சொல்லுவான், மூத்த நினைப்பேன், இந்த கடைசியில் இருக்கவன் கிணறு தான் நிறைய நல்லா தண்ணி ஊறுது, அதில் எப்பயும் பீஸ் எல்லாம் போகாது. இந்த கிழவனுக்கு ஓரம் வச்சவன் பார்த்தீங்களா, அந்த கடைசி பேருக்கு அதை கொண்டு கொடுக்க அப்பயே ஆரம்பிச்சிடும். இங்கே பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், வக்கீல்கிட்ட தான் போய் நிற்பாங்க, அட்வொகேட்டை தான் போய் நிற்பாங்க, வழக்கறிஞர்கிட்ட. வழக்கறிஞர் நம்மளை உருளை போட்டு அடித்து பிரட்டி எடுப்பான். அவனுக்கு என்ன கோபம், அவனுடைய மனைவி பிள்ளைய ஒழுங்காக அவனுக்கு சோறு கொடுத்துச்சிங்களா, தண்ணி குடிச்சிங்களா, காப்பி குடிச்சிங்களா தெரியல, பூரா தன்கிட்ட வைக்க என்ன செய்வான், அந்த ரெகுலராக வாராங்கள் அவங்களத்தான் போட்டு வக்கீல் புரட்டி எடுப்பாங்க. அப்போ இது ஒரு சமாதானம் இல்லாமலே போயிடுவாருங்க இந்த உலகம் கொடுக்கக்கூடியது. எந்த அடிப்படையில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம் உலகம் எடுத்துரும். அதனால தான் உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கல, என் சமாதானத்தை கொடுக்குறேன். என் சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, சிலுவையே எடுக்க முடியலை. உலகத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகவும் அவமதிக்கப்பட்ட ஒரு சின்னமாக கருதப்பட்டது சிலுவையினுடைய சின்னம். ரொம்ப மோசமாக சிலுவையில் அடிப்பாங்க. நீங்கள் நினைக்க மாதிரியெல்லாம் ஆண்டவர் அப்படி அடைக்கல, வேறு மாதிரி அரைஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் அந்த சிலுவை மரணத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதை கூட அவர் என்ன செஞ்சார், ஏற்றுக்கிட்டார், சமாதானத்தோடு ஏற்றுக்கிட்டார். உயிர் போகிறது வரைக்கும் தான் என்ன நோக்கத்துக்கு வந்தானோ அந்த நோக்கத்தை, அந்த நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7வது வார்த்தையில் அவர் என்ன சொல்லுவார்,
இதாவே உம்மிடத்தில் என்ன ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? மகா சத்தமாக என்ன செஞ்சார்? ஜீவனை விட்டார். அதில் இன்னொரு நேரிச்சு வரும் பாருங்க, தலையை சாய்த்து. அவன் பேசி தான் எனக்கே தெரியும். அவர் எப்படி தலையை சாய்த்தார் என்றால், எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டேன், இது சிலுவையாக இருந்தாலும் இது சிங்காசனமாக அவர் ராஜா மாதிரி அவர் தலையை சாய்ச்சிருந்தார் அப்படின்னா. இது அவன் சொன்னது. எல்லாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அப்படித்தான் தலையை வெற்றினா அதுதான் அர்த்தம். மரணத்தை ஜெயிச்சார் தானே இருக்கு. தமது மரணத்தின் மூலமாக மரணத்தை ஜெயித்தார். அப்போ சிலுவையே அந்த காலத்தில் அவருடைய சமாதானத்தை என்ன செய்ய முடியலை, எடுக்க முடியல. அதுதான் அவருடைய சமாதானம். இப்போ நம்ம படித்த பாகத்தில் பாருங்கள், பேதுரு அந்த 11ஆம் அதிகாரம் இறுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துடும் அப்படின்னா, அப்போஸ்தலர்களில் வந்து அந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை ஏரோது என்ன செஞ்சிருவான், தலையை வெட்டிடுவான், வாளால் தலையை வெட்டிடுவான். அது யூதர்களுக்கு பிரியமாக இருந்துச்சான். இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய அந்த யூதர்களுக்கு அது எப்படி இருந்திருக்கு, பிரியமாக அது இருந்திருக்கு. அதை நினச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த அப்போஸ்தலர்களில் தலைமை ஆளாக இருக்கிறது யார் இருக்குது? பேதுரு இருக்கிறாரு. பேதுருவை பிடிச்சி செயலுக்குள்ளே போட்டாப்புல. பேதுருவை கொண்டுட்டா இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு செயலுக்குள்ளே போட்டாங்க பேதுருவை. அப்போது பேதுருவை போட்டுட்டு குறித்த நாள், ஒரு நாள் குறிச்சிட்டாங்க. தூக்கில் போடுறதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்க இல்லையா, அது மாதிரி குறிச்சிட்டாங்க. அந்த குறித்த நாளுக்கு முதல் நாள் பேதுரை எப்படி ரொம்ப கடுமையாக பாதுகாப்பாங்க தூக்கில் போடுறவங்கள. ரெண்டு பேராக அப்படி அந்த காவல் 4 பேராக போட்டு பேதர் உட்காவல் அறையில் வச்சுருக்காங்க. அவரை சங்கிலினால் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படித்தானே வசனம் சொல்லுது, சங்கிலினால் கட்டப்பட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த போர்ச்சேவர் நடுவில் பேதுரு எப்படிப்பட்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு உனக்கு தூக்குன்னு சொன்னால் யாருக்கு தான் அந்த தூக்கம் வரும்? நாளைக்கு உன் தலையை எல்லாருக்கும் முன்னால் வெட்ட போகிறாங்க அப்படி தானே அறிவிப்பு வந்திருக்கு. யாருக்கு தூக்கம் வரும்? நல்லா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். மரணம் அதனால தான் தெரியாமல் வருது. இப்போ தெரிந்து வருகிறது மரணம். யாருக்கு? பேதுருக்கு. அப்போ அவர் எவ்வளோ கலக்கத்தில் இருக்கணும். ஆனால் அவர் தூங்கினார். அவருடைய தூக்கம் எப்படி இருந்துச்சுங்கிறத நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதுக்குள்ளே போய் பார்க்கணும். இப்போ இவருக்காக சபையார்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழகாக அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு தேவதூதன் வர்றாரு, வந்து பேதர் எந்திரின்னு சொல்லி விழாவில் தட்டுறாரு. தட்டின உடனே சங்கிலியெல்லாம் கலண்டு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய எடையை நல்லா கிட்டிக்கப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் உன் பாதரட்சியை தொடுத்துக்கு வாங்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே முதல் காவலரை 2வது காவலரை திறக்குது. கடைசி அந்த ஊருக்குள்ளே போகக்கூடிய வெளியே வரும் பார்த்தியா, அந்த காவலரை வந்து பெரிய அந்த கேட்டிருக்கோம். இன்றைக்கு மாதிரி அன்னைக்கு கிறிஸ்து எல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அந்த கேட்டு திறந்தா எப்படி சத்தம் கேட்டிருக்கோம், கிரு 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 கிருன்னு கேட்குமா இல்லையா? அந்த கேட்டு தன்னால் திறக்குது. இவன் வெளியே போய்கிட்டு இருக்கான். யார்? பேதுரும் இந்த தூதனும் வெளியே போயிட்டு ஒரு பாதி தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ஏதோ ஒரு தரிசன சொப்பனம் காங்கிற மாதிரி, கனவு காங்கிற மாதிரி இவன் மனசில் நினைக்கிறான். தேவதூதனை விடுவிச்சதை அவன் அப்படி நினைக்கிறான். இவனை தனியாக விட்டுட்டு தேவதூதனை போன உடனே அது பிறகு தான் இவன் சுதாரிக்கிறான். ஆஹா, இந்த ஏரோதுடைய கைக்கும் இவங்க எல்லாருடைய கைக்கும் நம்மளை தப்பி வச்சு கர்த்தர் நம்மளை இணைஞ்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கியிருக்காருன்னா அது பிறகு உனக்கு உணர்வு வந்திருக்குன்னா, நல்லா பாருங்கள், சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கான்.
நாளைக்கு உன் தலை போயிரும் சொல்லியிருக்காங்க. தேவதூதன் வந்து எழுப்பியிருக்கான். 2 கேட்டு திறந்திருக்கு, கடைசி கேட்டு திறந்திருக்கு, வெளியே போயிருக்காப்புல. இவ்வளவு போயும் கூட இவனுக்கு அந்த தூக்கச்சடவு போகலையே, தூக்கம் கலையாமத்தானே இருந்திருக்கு. அப்போ எப்படி முரட்டு தூக்கம் தூங்கியிருப்பான்னு பாருங்க. ஒரு கடுமையான தூக்கம் நினைச்சிருக்கு பேதருக்கு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு? இதை கண்டுபிடிக்கணும் பைபிளில். இதை கண்டுபிடிக்க தான் பெரிய கஷ்டம். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதான் சொன்னேன், வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா வேறு இதில் தான் நம்பிக்கை வைப்போம். வார்த்தையில் நம்பிக்கை வச்சா சமாதானம் வரும். இப்போ எவ்வளோ சமாதானத்தோடு தூங்கினா என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்துங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லும், 18வது வசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். 21. நீ இளைஞனாக இருந்தாய், நீ இளைய வயதுள்ளவனாய் இளைஞனாய் இருக்கிற பொழுது நீயே அறை கட்டிக்கிட்டு நீயே என்ன செஞ்ச? ஓ இஷ்டமான இடத்துக்கு போனேன். நீ வேற ஒருத்தன் கட்டிட்டு போவான். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் இந்த பேதுரு சரியான வாலிபன். புரியுதா உங்களுக்கு? சரியான வாலிபன். பேதுரு யாரு? நல்ல வாலிபன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீ முதிர் வயதுள்ளவனா ஆவாய் சொல்லிட்டாரா? இந்த வார்த்தையை அவன் நம்பிட்டான். இப்போ ஏரோது நாளைக்கு உன் தலையை வெட்டுவேன்னு சொன்னான். இப்போ ஏரோது வார்த்தைக்கு இவன் நம்பாமல் யார் வார்த்தையை நம்பியிருக்கான்? இயேசு என்னைய முதிர் வயது உள்ளவனாக ஆக்குவார். ஏற்கனவே அவனுக்கு ஒரு சம்பவம் உண்டு. கடல் பொங்கி வருது, படகு அசைது, இயேசுசாமி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நீரே என்று சொன்னால் நான் வரும்படி எனக்கு கட்டளையிடும் அப்படின்னாங்க. வா அப்படின்னாரு. நம்ம எல்லாரும் நம்ம நினைப்போம், இவன் கடலில் குதிச்சான்னு நினைப்பிய. நான் கொஞ்சம் உள்ளே போய் அதை வேற மாதிரி பார்க்குறேன். வா என்கின்ற வார்த்தையில் குதித்தான். அல்லேலூயா. இதுதான், நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே குதிக்கிறேன் அல்லது பெரிய ஆளி கடலுக்குள்ளே குதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கல. வா என்கின்ற வார்த்தையில் அவன் குதிச்சான். நடந்தானா நடக்கலையா? அது பிறகு சில சம்பவம் அது வேற மாதிரி உள்ளது. அப்போ வா என்கின்ற வார்த்தையில் அவன் குதித்தான். வசனத்தை நம்ம அப்படி படிக்கணும், அப்படி ருசித்து படிக்கணும். படிக்கும் போது தான் நமக்கு சந்தேகம் வராமல் வசனத்தின் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். அப்போது இந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது, இன்னும் அது வலுப்பெறுகிறது. தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு, தேவன் மகிமை அடைந்த பின்பு ஆவியானவருடைய காலத்துக்குள் வருகிறார். அவர் பலப்படுத்துகிறவர் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல இவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா, பேதுரு என்ன ஆயிட்டார் அப்படின்னா, அவர் நினைக்கிறாரு, அவர் என்னை ஏசப்பா வந்து நீ முதிர் வயதில் உள்ளனா சொல்லியிருக்கிறாரு. யார் என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, என்னுடைய ஜீவன் போகாது, நான் முதிர் வயது உள்ளவனாக வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? பேதருக்கு இருந்ததுனால தூக்கம் வந்துச்சு. அந்த வார்த்தையை கட்டிலாக அமைத்து கொண்டு, மெத்தையாக ஆக்கி கொண்டு, தலையணையாக ஆக்கி கொண்டு, அந்த வார்த்தையின் மேலே அழகாக நித்திரை ஆயா பண்ணான். நான் முதிர் உள்ளவனா அவனே ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்காக நான் நிறைய ஓட வேண்டியது இருக்கிறது, மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி இன்னும் நிறைய வேலைகள் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நான் முதிர் வயது வருகிற வரைக்கும் என்னை என்ன செய்ய முடியாது, யாரும் என்னமோ செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவன் வந்ததுனால நல்லா என்ன செஞ்சான், தூங்கினான். பைபிள் இப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறோம்னு வைங்களேன், கல்யாணம் ஒரு வீட்டை கட்டிட்டோம்,
பால் காய்ச்சுவாங்க. வீடு கட்டுது எதுக்கு? வேலை போயிட்டு வந்து நல்லா கட்டில் போட்டு தூங்கணும், அதுதானே. சுற்றி மத்தி பார்த்தா அதுதான் வந்து நிற்கும். இப்போ உலகத்தில் இருக்கவன் பூரா என்ன கொண்டு வந்துடுவான்? பிரிட்ஜு கொண்டு வருவான், ஆட்டு உரல் கொண்டு வருவான், அம்மி கொண்டு வருவான், உலக்கை கொண்டு வருவான். ஏதாவது சண்டை இருந்தால் சண்டை ஓட்டா எடுத்து அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அம்புட்டும் கொடுத்துருவாங்க. என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த உலகத்தால் கொடுக்க முடியாது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தூக்கத்தை கொடுக்க முடியாது. இந்தாங்க கொஞ்சம் தூக்கத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரையை கொடுக்கிறார், பைபிள் சொல்லுதா இல்லையா? அப்போ உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வந்து கொடுத்துடலாம், தூக்கத்தை கொடுக்க முடியாது. தூக்கம் வேணும்னா சமாதானம் வேணும். அதனால தான் பிரியமானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த வார்த்தையின் மேலே பேதுருவை போல ஒரு ஆழமான நம்ம நம்பிக்கை வைக்கல அப்படின்னா இந்த மொச்சக்கொட்டை குழம்பு வச்ச கதை தான் இருக்கும் குடும்பத்தில் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று வெற்றி கண்டவர்களாக உடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு சுகமான நித்திரையும், நான் விழிக்கும்போது தேவனுடைய சாயலாக விழிப்பேன் என்று தாவீது சொல்லுவது போல மாறலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.